ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே மார்னிங் காலைல பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு பாட்டி வீட்டில் தான் தூங்கியிருந்தேன். வீடு ரொம்பவே ஹீட்டாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு உடம்பு சூடாகிறதுனால பாட்டி பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ இங்கே படுத்துக்கோ, பாப்பாவுக்கு உடம்பு ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு பாட்டி வீட்டில் படுத்துட்டு காலைல எழுந்து 6 மணிக்கு வந்தேன். பாப்பா அங்கேயே தூங்கிட்டு இருந்ததுனால தூக்கிட்டு வரல. டீ வச்சு டீ குடிச்ச உடனே பாப்பா எழுந்தோடனே போய் பாப்பா தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியல. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சென்னைக்கு போயிட்டார். அவர் சென்னைக்கு போய் 3 நாள் ஆகுது. அதனால் பாட்டி தான் என் கூட இருக்காங்க எல்லாத்துலேயும். அவர் எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் விடுறேன்னாரு. ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ 1.5 மாதம் தான் ஆகுது. அதனால் பஸ்லலாம் தூக்கிட்டு போக முடியாது. ஏற்கனவே டெலிவரி ஆனலேருந்து காரு நாங்கள் வந்ததுனால காருக்கே 2500 3000 கேட்கறதுனால சரி வேண்டாம், 3 மாதம் கழித்து நான் போய்க்கிறேன்னு சொன்னால ஹஸ்பண்டு சரி ஓகே பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சென்னைக்கு போக மாட்டேன்தான்னாரு. நான் தான் இங்கே வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் வீட்டிலே இருக்கார், வருமானமும் இல்லை, செலவு தான் ரொம்பவே ஆகுது, அதனால் நீங்கள் சென்னைக்கு போங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். காலைல பார்த்திங்கன்னா மாமாவோட ஹஸ்பண்டோட அவங்க அண்ணன் காலைல தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. வெயிட்டில் தூக்கலை, அவங்க தான் எல்லாமே பிடிச்சி வைக்கிறாங்க. தண்ணி, குடிக்கிற தண்ணி எல்லாத்துக்குமே அவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. நான் ஜாமான் அலக்கிறது மட்டும் 2 குடம் சின்ன குடம் மட்டும் தூக்கிட்டு உள்ளார ஊற்றிடுவேன். நான் ஜாமான் அலக்கிடுவேன். ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியல. காலை சாப்பாடே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் நான் சாப்பிட்றேனே. பாப்பா அழுந்துகிட்டே இருக்கேன். நான் எப்போ சாப்பிட்றேனோ அப்போல்லாம் கரெக்டாக அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த டைம் யாரோ கூட இருந்தால் பாப்பா பார்த்துக்குவாங்க, யாரும் கூட இல்லைன்னா பாப்பா தூங்க வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். மதியானம் காலையில் இன்றைக்கி குழம்பு வைக்கல. ஏன்னா பாப்பா அழுந்துகிட்டே இருக்கிறதுனால தயிர் தாளித்து காலைல மதியானம் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் இந்த ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இருக்கக்குள்ளே அதோட வலி அருமை எதுவுமே தெரியல. அவங்க நம்மளை விட்டு வெளியூருக்கு சம்பாதிக்க எதுக்காச்சும் போயிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுவார், அவர் எங்கேயா வெளியில் போகணுன்னா. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம்னால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக ஃபீலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.